பிரேஸ் தி லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 37 அதிகாரம் 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நாம் பல திருப்பங்களுடன் கூடிய புதிய நாளை சந்திக்கின்றோம். நாம் இந்நாட்களிலே கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும், யாரோடு பேசினாலும் அவர்களுடைய மனதில் இருக்கிற, பேச்சில் இருக்கிற பயம், கலக்கத்தை நம்மால் உணர முடிகிறது. இந்த நிலையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவோம் என்பது பலருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் நமக்கு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இதன் மத்தியிலும் நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதுதான். காரணம், நம்முடைய தேவனுடைய தயவுள்ள கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது. அவர் நம்மேல் எப்போதும் நினைவாயிருக்கிறார். அவருடைய இரக்கம் அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கின்றது என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. தேவனுடைய மகா பெரிய அன்பை அறிந்த தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். வேதம் சொல்கிறது, அன்னாள் மலடியாயிருக்கிறாள், இனி அவளுக்கு பிள்ளை பெற வாய்ப்பே இல்லை என்று அவளுடைய சக்களத்தியாகிய பெண்ணினால் மனம் நோகும்படி பேசின போதும் அன்னாள் தேவனுடைய இருதயத்தை பரவசப்படுத்தும் வண்ணமாக ஜெபத்தினுடைய வல்லமையை உணர்ந்து இடைவிடாமல் சந்தேகப்படாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணினாள். அன்னாளின் விசுவாசத்தை கனம் பண்ணும் விதமாக அவளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் நிறைவேற்றி பிள்ளைகளை கொடுத்து அவளுடைய சந்ததியை பெருக பண்ணினார். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரரால் கனவு காண்கிறவன், சொப்பனம் காண்கின்றவன் என்று ஏளனமாய் பேசப்பட்ட போதிலும், அவரை அழித்து போட வேண்டும் என்று நினைத்த போதிலும், ஆனால் அதன் மத்தியிலும் யோசேப்பு தேவனுடைய வாக்கு தத்தங்களை, அவருடைய தரிசனங்களை நம்பினது மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தை பரவசப்படுத்தினார். யோசேப்பின் உத்தமத்தை கனப்படுத்தும் வண்ணமாக தேவன் அவரை முத்திரை மோதிரமாக உயர்த்தி பின்னாளில் அவருடைய சகோதரர்களின் குடும்பத்தை பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக மாற்றினார். தாவீது அவருடைய சொந்த சகோதரர்களால் அவமானப்படுத்தப்பட்டு, தாவீது ஆடு மேய்ப்பதற்குத்தான் தகுதியானவர் என்று மோசமாக நடத்தப்பட்ட போதிலும், ஆனால் தாவீது தேவனுடைய அன்பை சந்தேகப்படாமல் இடைவிடாமல் தேவனை துதித்து அவருடைய இருதயத்தை பரவசப்படுத்தினார். தாவீதின் உண்மையை கனப்படுத்தும் வண்ணமாக தேவன் தாவீதை இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரம் புகழும் தலை சிறந்த ராஜாவாக உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். என கண்பானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. காரணம், நம்மேல் அக்கறை கொள்கிற, நம்மேல் எப்போதும் நினைவாயிருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தன்னுடைய அன்பிலே மாறாத தேவன் நீங்கள் தனிமையில் வடிக்கின்ற கண்ணீரை அறிந்திருக்கிறார். உங்களுடைய மனதில் நீங்கள் புதைத்து வைத்திருக்கின்ற உங்களுடைய ஏக்கங்களை, விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி சிறந்ததையே, மேன்மையுள்ளதையே, நல்லதையே கொடுத்து உங்கள் உள்ளத்தை மகிழச் செய்வார். ஆதலால் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் நம்மேல் நினைவாயிருக்கிறார். நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, நம்முடைய வேண்டுதல்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆம், அவரே நம்பி, அவரே சார்ந்திருக்கிற உங்களை அவர் கைவிட மாட்டார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். இந்த நாள் ஒரு மாறுதலை, ஒரு திருப்பத்தை நீ பார்க்க போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள், நன்மைகள் உண்டாக போகிறது. இதுவரைக்கும் உங்களை வாட்டின நிந்தைகள், பலவீனங்கள், பயங்கள், கலக்கங்கள், அவைகள் தொடர்ந்து நீடிப்பதில்லை. காரணம், தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று சகல கோணலானவைகளை அவர் செவ்வையாக்க போகிறார். அதில் நம்பிக்கையோடு இருங்கள், சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் நான் வைக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற வேதனைகளை நீ அறிவீர். வெளியே தோட்டத்தில் தான் அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் மனதில் பல காரியங்களை குறித்து அழுது கொண்டிருக்கிறது பாருங்க. என் வேதனைகள், என் பாரங்கள் யாரிடத்தில் சொல்லி அழுகிறது?
என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனைகள், என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையை மாத்திரம் ஏன் இந்த நெருக்கங்கள், எதிர்பார்த்த அந்த வருமானம் சம்பளம் வரவில்லை, வேலையிலே தொழிலிலே மாற்றம் மேன்மை கிடைக்கவில்லை, ஊழியத்தில் எதிர்பார்த்தது போல திருப்பங்களை பார்க்க முடியவில்லை, சரீரத்திலே மாத்திரம் ஏன் எனக்கு இந்த பாடுகள் வேதனைகள் என்ற கண்ணீரோடு கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் என்னை மாத்திரம் ஏன் எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறார்கள், என்னை மாத்திரம் ஏன் பகைக்கிறார்கள், நான் யாருக்கு எந்த தீங்கு நினைக்கல, எல்லாருக்கும் நல்லதுதான் செய்கிறேன், ஆனால் என்ன மட்டும் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க என்று கலங்கி கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய கரத்தை நான் வைக்கிறேன். அப்பா, நீ சொன்னீர் ஆண்டவரே, வாக்குத்தத்தமா நீ சொன்னீர், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய மனதில் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. சந்தோஷமான நாட்களை காண கிருபித்தாங்க. தொடுங்க ராஜா. இப்பொழுது ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இப்பொழுது அற்புத ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். மேன்மையான நாட்களை, நன்மையான நாட்களை காண கிருபித்தாங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு மூலம் எடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.